இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் மற்றும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பட்டமளித்து சிறப்புரையாற்றினர். புதுவை பல்கலைக்கழக நேரு அரங்கில் பல்கலைக்கழக 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன் தலைமை தாங்கி ஆண்டறிக்கை வாசித்தார் மற்றும் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் நிருபமா ராவ், முன்னாள் தலைமை நீதிபதி வெங்கடாசலையா ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் ஆளுநர் இக்பால் சிங் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றிய விழாவில் 9286 இளங்கலை, 2358 முதுகலை, 308 MPhil, 85 PhD, 587 பட்டய படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டமும் 185 மாணவ மாணவிகளுக்கு தங்கப் பதக்கமும் நிருபமா ராவ் வழங்கினார். மற்றும் தொலைதூர கல்வி முறையில் பயின்ற 110 இளங்கலை மற்றும் 3982 முதுகலை மாணவ மாணவிகளுக்கும் பட்டம் வழங்கப்பட்டது. விழாவில் பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ், பதிவாளர் லோகநாதன், தேர்வு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி சம்பத், மக்கள் தொடர்பு அதிகாரி வல்லத்தான், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று மின்துறை அமைச்சர் தியாகராஜன் உறுதியாக கூறினார். இது தொடர்பாக மின்துறை அமைச்சர் தியாகராஜன் கூறுகையில், புதுவை மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றுவதற்கு தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம் அறிக்கை தயாரிக்க கருத்து கேட்பு கூட்டம் அறிவிப்பு வெளியிட்டதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை பொறியாளர்கள், ஊழியர்கள் சங்கத்தினர் பல்வேறு போராட்டங்களை அறிவித்ததால் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து நடத்திய பேச்சுவார்த்தையில் மின்துறையை கார்ப்பரேஷனாக மாற்றும் எண்ணம் அரசுக்கு இல்லை என தெரிவித்தார். மேலும் வரும் 29ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் என்ற அவர், எனவே மின்துறை ஊழியர்கள் வேலைநிறுத்த முடிவை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும், மின்துறை பில் கலெக்டர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மதிப்பூதியம் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக அரசு அறிவித்தபடி நிலுவைத் தொகையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மின்துறைக்கு அரசு துறைகள், பொதுமக்கள், தொழிற்சாலை என 148 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வசூல் செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றாலும் தற்போது உபயோகப்படுத்தும் அளவு 425 மெகாவாட் தான் என்றாலும் கூடங்குளத்தில் இருந்து 67 மெகாவாட், நெய்வேலியில் இருந்து கூடுதலாக 15 மெகாவாட் விரைவில் கிடைக்க உள்ளதால் மின்சார தட்டுப்பாடு ஏற்படாது என்று கூறினார். நாட்டிற்கும் சமூகத்திற்கும் செய்த சேவையை சந்ததியினர் பேச வேண்டும் என்று புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் நிருபமா ராவ் பேசினார். புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் நிருபமா ராவ் பேசுகையில், உலகில் இந்தியா தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள இன்றைய கல்வி முறை உதவ வேண்டும் என்றும், நம்மை சுற்றி நடைபெறும் சம்பவங்களை பற்றி கேள்வி எழுப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். நமது நாட்டின் விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் கடல் கடந்து சென்று தாய் நாட்டின் பெருமையை பரப்பி வருவதாகவும், எனவே ஆசியா அளவிலும் உலக அளவிலும் இந்தியா தனி முத்திரையை பதித்து உள்ளதாகவும், நாட்டின் நலனுக்காக மதம், மொழி, இனம், மாநிலம் ஆகிய அனைத்தையும் ஒன்றிணைத்து அனைவரும் பாடுபட வேண்டும். மேலும் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் கல்வி மூலம் ஜனநாயகத்தின் கடமைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். அண்டை நாடுகளுடன் வர்த்தக மேம்பாடு, நல்லுறவு, பொருளாதார மேம்பாடு, நம்பிக்கை வளர்ப்பு போன்றவற்றில் கவனம் செலுத்துதல் நாட்டின் விருப்பம் என்றும்,
தனிப்பட்ட முன்னேற்றத்தை பற்றி அல்லாமல் ஒவ்வொருவரும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் செய்த சேவையை பற்றி சந்ததியினர் பேச வேண்டும் என்று பேசினார். புதுவை தனியார் மருத்துவக் கல்லூரியில் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் உடலை உறவினர்கள் வாங்க மறுத்து போராட்டம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தனியார் மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்த மாணவி தங்கும் விடுதியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. பிரேத பரிசோதனைக்கு பின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்த போது உடலை வாங்க மறுத்து மாணவியின் மரணத்திற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டம் செய்தனர். அதேபோன்று மாணவர் கூட்டமைப்பினரும் மருத்துவமனை அருகே மாணவியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மருத்துவமனைக்கு விரைந்து வந்து போராட்டம் செய்த உறவினர்கள் மற்றும் மாணவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். கோயம்புத்தூரில் இருந்து ஈரோடு புறப்பட்டு சென்ற மகள் மற்றும் பேரன் காணாமல் போய்விட்டதால் அவர்களை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு ரத்னகுமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக காணாமல் போன புஷ்பா என்ற பெண்ணின் சித்தப்பா மற்றும் சித்தி கூறுகையில், வீட்டில் கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனையால் கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கோயம்புத்தூரில் இருந்து ஈரோட்டில் உள்ள மாமியார் வீட்டிற்கு செல்வதற்காக புறப்பட்ட மகள் மற்றும் பேரன் அழகுவை காணவில்லை என்றும் அவர்களை சேலம், கரூர், பொள்ளாச்சி போன்ற பல இடங்களில் கடந்த 40 நாள்களாக தேடி வந்த நிலையில் பாண்டிச்சேரியில் கண்டதாக சிலர் கூறியதால் புதுவை புறப்பட்டு வந்து தேடி வருவதாகவும், புகைப்படத்தில் காணும் இப்பெண் மற்றும் குழந்தையை பற்றி தகவல் அறிந்தவர்கள் தம்மை 09196637817 என்ற செல்போன் எண்ணிலும் அல்லது எண் 26 முதல் தெரு, பழைய பெங்களூர் சாலை, டிடி போஸ்ட், HM ரோட், பெங்களூர் 560084 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். எங்கள் பேர் ரத்னகுமார், என்னோட ஒய்ஃப் கலைசெல்வி. நாங்கள் எங்கள் பொண்ணு எங்கள் பேருக்குள்ள காணன்னு தேடிட்டு வந்திருக்கிறோம். அவங்க போன மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மிஸ்ஸிங்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு பஸ் ஏறி வந்தாங்க. ஈரோட்டிலேருந்து மிஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஊரெல்லாம் தேடி பார்த்தோம், அங்கேயும் கிடைக்கல. கடைசியில் யாரோ பார்த்துட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிறத எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. சரி, நாங்கள் நேற்று காத்தால் இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்கிறோம். பொண்ணு எங்கே இருந்தாலும் வந்துடணும். ஏன்னா புருஷன் கூட கொஞ்சம் சண்டை போட்டு கோச்சிட்டு வந்திருக்கிறா. நாங்கள் திரும்பி அங்கே அனுப்ப மாட்டோம். வந்துட்டாக்க நாங்கள் வச்சு நாங்கள் பார்த்துக்குவோம். பிச்சா குழந்தைக்கு கொண்டு எங்கே இருந்தாலும் சேர்ந்துரு. பொதுமக்கள் யார் இருந்தாலும் தயவுசெய்து இந்த போட்டோவில் இருக்கிறவங்களை பார்த்தாக்கா எங்களுக்கு தகவல் தெரிவிங்க. எங்களுடைய ஃபோன் நம்பர் 09986637817. இதுக்கு தயவுசெய்து தெரிவிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஊராக தேடிட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் அட்ரஸ் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் பெங்களூர் நம்பர் 26 ஃபர்ஸ்ட் கிராஸ் ஓல்டு பாக்லூர் லே அவுட்டு, HM ரோடு, டிடி போஸ்ட்டு, பெங்களூர் 84. நாங்கள் ஒரு மாதமாக தேடி இருக்கிறோம். இங்கே எங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ எங்கே இருந்தாலும் இங்கே நான் அற்புதம் அப்பாலாம் வந்துக்கிறோன்னா தேடி இருக்கிறோம். நீ வந்தீங்கன்னா நாங்கள் கூட்டின்னு போகிறோம். திரும்பி எங்கேயும் விட மாட்டேன். நாங்கள் புதுவை பாகூரில் நடைபெற்ற பெண்களுக்கான சட்டப்பயிற்சி முகாமில் மின்துறை அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுவை பாகூர் தர்மராஜா திருமண மண்டபத்தில் அதேகும் விண்ணகம் சார்பில் பெண்களுக்கான சட்ட பயிற்சி முகாம் அண்ணல் அம்பேத்கர் பகுத்தறிவு இயக்க நிறுவனர் லலிதாம்பாள் தலைமையில் நடைபெற்றது. இயக்கத்தின் நிர்வாகி தமிழரசி வரவேற்று பேசிய முகாமில் முன்னாள் வார்டு உறுப்பினர் நாகஜோதி நோக்க உரையாற்றிட சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து வழக்கறிஞர் பெருமாள், பாதுகாப்பு அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி, மத்திய கலால்துறை கண்காணிப்பாளர் சண்முகசுந்தரம் உள்ளிட்டோர் உரையாற்றிய முகாமின் நிறைவில் அதேகும் பின்னகம் அலுவலக உதவியாளர் ரஞ்சனி நன்றி கூறினார். இதில் திரளான மகளிர்கள் பங்கேற்று சட்ட பயிற்சி பெற்று பயனடைந்தனர். புதுவை ஜீவானந்தம் பள்ளி அருகே ஒரு வீட்டினுள் புகுந்த நல்ல பாம்பு படம் எடுத்ததால் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் மதுரை என்பவர் வீட்டில் சுமார் 5.5 அடி நீளம் உள்ள நல்ல பாம்பு புகுந்தது. பாம்பு திடீரென படம் எடுத்து ஆடியதால் அச்சமுற்ற அவர்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினரும் அச்சப்பட்டு வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வனத்துறை ஊழியர் வாழ்முனி என்பவர் அங்கு வந்து பாம்பை லாவகமாக பிடித்து கோணிப்பையில் அடைத்து பாதுகாப்பாக வனத்துறைக்கு எடுத்துச் சென்றார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் தொடக்க கல்வி பட்டய படிப்பு சேர்க்கைக்கு வரும் ஜூன் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கும்படி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது.
புதுவை பல்கலைக்கழகத்தில் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்கலையரங்கம் கட்டுவதற்கு இந்திய அரசின் அமெரிக்க தூதர் நிருபமா ராவ் அடிக்கல் நாட்டினார். புதுவை காலாப்பட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உள்கலையரங்கம் 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா பல்கலைக்கழக துணைவேந்தர் தரின் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய அரசின் அமெரிக்க தூதர் நிருபமா ராவ் கலந்து கொண்டு உள்கலையரங்கிற்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 6 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இயற்பியல் துறை, 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தேர்வுத்துறை கட்டிடங்களை குத்துவிளக்கேற்றி அவர் திறந்து வைத்தார். பின்னர் உணவகம், வேதியியல் துறை, சிறுவர் பள்ளிகளை பார்வையிட்ட அவர் இந்தியாவின் கொள்கை வெளிநாடுகளில் எப்படி நிலைநாட்டப்படுகிறது என விளக்கினார். இதையடுத்து விழா மலரை முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி வெங்கடாச்சலையா வெளியிட அதனை நிருபமா ராவ் பெற்றுக் கொண்டார். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் முடிவடைந்த விழாவில் இயக்குநர் ராமதாஸ், பதிவாளர் லோகநாதன், தேர்வுத்துறை அதிகாரி சம்பத், நிதி அதிகாரி ராகவன், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை வெள்ளியனூர் வில்வநாதீஸ்வரர் கோயில் உண்டிகளை உடைத்து சுமார் 2 லட்சம் ரூபாயினை திருடிச் சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை வில்லியனூர் திருக்காஞ்சி வீதியில் அமைந்துள்ள ஓசூர் மாரியம்மன் கோவிலுக்கு அருகே எழுந்தருளியுள்ள வில்வநாதீஸ்வரர் கோவிலில் அதிகாலையில் யாரோ மர்ம ஆசாமிகள் உண்டிகளை உடைத்து பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். வழக்கம்போல் கோவிலை திறக்க வந்த நிர்வாகிகள் உண்டியல் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்று காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் கடந்த ஓராண்டு காலமாக உண்டியல் திறக்கப்படவில்லை என்றும், எனவே அதில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேலாக பணம் இருந்திருக்கலாம் என்றும், இதேபோன்று இந்த கோயிலில் மட்டும் 4 முறை திருட்டு போயுள்ளதாகவும், இதனால் கோயிலுக்கு 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சிவன் கோயில் இருக்கு, இதுல தொடர்ச்சியா 4 முறை இதே மாதிரி திருட்டு போயினே இருக்குது. இதே மாதிரி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட தில்லை நகர்ல 48 பவுன் நகை, ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் எல்லாம் காணாம போயிடுது. தொடர்ச்சியா திருட்டு நடந்துருக்குது. யாருமே ஒன்றும் சரியா கவனிக்க மாட்டாங்க. இதுக்கு தகுந்த நடவடிக்கை வேணும் காவல்துறை. ஆனா கோயில் ஒண்டி 1 வருஷமா நாங்க பிரிச்சு எண்ணாம இருந்திருக்காங்க. அதனுடைய இதுதான் யாரோ தெரிஞ்சுக்கின்னு இதை செஞ்சிருக்காங்க மாட்டோம். அதேபோன்று ஓதியம்பட்டு வண்ணார பரதேசி சித்தர் சுவாமிகள் கோயிலிலும் உண்டிகளை உடைத்து மர்ம ஆசாமிகள் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இந்த பகுதியில் தானே புயலின் பாதிப்பிற்கு பிறகு தெரு விளக்குகள் சீரமைக்கப்படாததால் இருட்டில் திருடர்களுக்கு திருடுவதற்கு வசதியாக உள்ளதாகவும், எனவே மின்துறை நடவடிக்கை எடுத்து தெரு விளக்குகளை சரி செய்ய வேண்டும். தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்டு வரும் மர்ம ஆசாமிகளை காவல்துறையினர் விரைந்து பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயிலில் நேற்று இரவு சுமார் ஒரு மணி அளவில் உண்டியை உடைச்சி சில நபர்கள் கடப்பாறையை வச்சு உண்டியை உடைச்சி 20,000 to 25,000 கிட்ட எடுத்துன்னு போயிட்டாங்க. இது சம்பந்தமாக வெளியூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.